ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி 2025 விநாயகர் பூஜை செய்ய நல்ல நேரம், விநாயகர் பூஜை எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:21க்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 27 புதன்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் இருக்கின்றது அந்த சதுர்த்தி திதி. அதனால இந்த புதன்கிழமை மாலை பூஜை செய்யலாமா அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை பூஜை செய்யலாமா அப்படின்ற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எப்ப விநாயகர் வழிபாடு செய்யணும், எந்த நேரத்துல செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் தெளிவாக. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் நம்ம ஆவணி மாதத்துல வரக்கூடிய அந்த சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக வரலாறு இருக்கின்றது. அதனால தான் அதை நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். வடநாட்டுல 10 நாட்கள் திருவிழாவாக வெகு விமர்சையாக அவங்க கொண்டாடுவாங்க. நம்ம சின்ன அளவுல நம்ம கொண்டாடினாலும் அதை சரியான நேரத்துல கொண்டாடுவது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அந்த நேரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சதுர்த்தி திதி 2 நாட்கள் இருக்கு. எப்போ ஆரம்பிக்குது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். பூஜை செய்யக்கூடிய நேரத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நம்ம சொன்ன மாதிரி பிற்பகல் 2:21 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது அந்த சதுர்த்தி திதி. மறுநாள் ஆகஸ்ட் 27 மாலை 3:52 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துல அந்த புதன்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தியாக எல்லாருமே கொண்டாட போகின்றோம். அதனால அன்றைய தினம் பூஜை செய்வது நல்லது. அந்த மாலை நேரத்துல தான் நாங்க விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வோம் அப்படின்னா, நீங்க புதன்கிழமை மதியம் 3:52ஓட முடிஞ்சிருது சதுர்த்தி திதி. அதுக்கப்புறமா நீங்க பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது. அதனால அந்த செவ்வாய்க்கிழமை மாலையில சதுர்த்தி திதி இருக்கும் பொழுது அப்பொழுது கொண்டாடலாமா அப்படின்னு வேண்டவங்க, நீங்க தாராளமா அந்த மாலை நேர பூஜை செய்யறவங்க செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி கொண்டாடலாம். இல்ல நாங்க காலையில நாங்க கொண்டாடிக்கின்றோம் 27ஆம் தேதியே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பூஜை செய்றோம் அப்படின்னா, அதற்குரிய நல்ல நேரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை காலையில 3 நல்ல நேரங்கள் இருக்கு. அந்த திதி முடியிற வரைக்குமே. அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா, காலை 9:15ல இருந்து 10:15 வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அப்பொழுது நீங்க பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் காலையிலேயே இன்னொரு நேரம் இருக்கு. 10:45ல இருந்து 11:45 வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு செய்யலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மதியம் 1:45ல இருந்து 2:45 வரைக்கும் தான் அந்த நல்ல நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் திதி முடிஞ்சிரும். 3 மணிக்கு மேல 3:52க்குலாம் முடிஞ்சிரும். நேரமும் நல்லா இல்ல. அதனால நீங்க விநாயகர் வழிபாடு புதன்கிழமை செய்றீங்க அப்படின்னா, இந்த 3 நேரத்திற்குள் நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. பூஜை செய்யக்கூடாத நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமகண்டம், ராகு காலம் இந்த சதுர்த்தி திதியில இருக்கு. அதனால அதையும் நீங்க பார்த்துட்டு நம்ம விநாயகரை வழிபட வேண்டும். இந்த 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. அதே போல மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. தயவு செஞ்சு இந்த 2 நேரத்தை நீங்க பயன்படுத்திடாதீங்க. இந்த 2 நேரத்துல விநாயகர் வழிபாடு நம்ம செய்யவே கூடாது. இந்த நேரத்தை மட்டும் பார்த்துக்கிருங்க. இந்த நம்ம கொடுத்திருக்கின்ற அந்த நல்ல நேரத்துல விநாயகரை வழிபட்டு உங்க வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய, உங்க விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பூஜையை நீங்க செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டிற்கும் நல்ல நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபடுவதற்கு இந்த அற்புதமான நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த ராகு காலம், யமகண்ட நேரத்தை நீங்க தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. விநாயகரின் அருளை பெற்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி அனைத்து காரிய வெற்றிகளையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் சதுர்த்தினால நீங்க கொண்டாட மறக்காதீங்க. ஓம் கம் கணபதியே நமக. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். தேங்க்யூ.